திரு மணி, ஏன் இடதுசாரிகளை விமர்சிக்கிறாருங்கிறதா முதல் கேள்வியாக கேட்க தோணுது. திமுக கூட்டணியில் இருப்பதால் விமர்சிக்கிறாரா, இயல்பான விமர்சனமாக இடதுசாரிகள் மீதான விமர்சனத்தை பார்க்க முடியும்? திமுக கூட்டணியில் இருப்பதாகத்தான் இந்த விமர்சனம். முதன்மையான காரணம் அவங்க டிஎம்கேல இருக்காங்க. ஏன்னா அந்த அலைன்ஸை எப்படியாவது உடைக்கணும்னு இவங்க பார்க்குறாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, குறிப்பாக அதிமுக எடப்பாடி அவர்கள் பார்க்கிறார், அது முடியல. அந்த ஒரு கோபத்திலும் கூட வருத்தத்திலும் கூட அவர் இதை சொல்லியிருக்கலாம். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இதை முதல் பார்வையாக சொல்கிறதுன்னா, மெயின் அவங்க தங்களிடம் வரவில்லைன்றது. ரெண்டாவது அவங்க மேலே இருக்க கரிசனம்னா அது ஒரு 1% இருக்கலாம். அது கூட வாய்ப்பு குறைவு தான். இப்போ பிரச்சனை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான். அவருடைய நோக்கம் எதுவாக வேணால் இருந்துட்டு போகலாம். ஒரு எதிர்க்கட்சின்ற முறையில் ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்துறது அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கும் எப்பொழுதுமே. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டு தரப்புக்குமே அதுதான் இன்றைய நிலைப்பாடு. இப்போ அவர் சொல்லக்கூடியதை நம்ம காய்தல் ஓரத்தில் இல்லாமல் பார்க்குறோன்னா, இவங்களோட ஓட் பேங்க் இண்டிவிஜுவலாக சிபிஎம் செயலாளர் சண்முகமோ அல்லது சிபிஐ செயலாளர் முத்தரசனோ என்ன செய்கிறாங்கன்றதை தாண்டி அவங்களுடைய வாக்கு வங்கி அது மிக மிக குறைவு. ரெண்டு பேரோட வாக்கு வங்கியுமே சேர்த்து கிட்டத்தட்ட 1% தான். 2016 and 21 அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். 1% 1.5% தான் இருக்கும் ரெண்டு பேரோட வாக்கு வங்கியுமே சேர்த்து. அது இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட நடவடிக்கைகளில் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணிசமாகவே அது டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது சாம்சங் இஷ்யூலேருந்து, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனையிலேருந்து, ஒவ்வொரு இஷ்யூலையுமே தொழிலாளர்களுடைய அந்த இடதுசாரிகளுடைய அந்த வாக்கு வங்கி என்பது டிஸ்டர்ப் ஆகிருக்குன்றது உண்மை. அது கபலீகரம்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அது எதிராக போயிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இடதுசாரிகள் தலைவர்கள் வேண்டுமானாலாம் அறிவாலயத்தில் கூடி குலாவலாமே ஒழிய அவருடைய வாக்குகள் அப்படியே 21 டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அந்த 1% வாக்குகள் கூட டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சாம்சங் தொழிலாளர்களை இரவோடு இரவாக அவர்கள் கைது செய்து, ஜெயலலிதா 2003 அரசு ஊழியர்கள் 1.5 லட்சம் பேரை வேலையை விட்டு நீக்கி ஆயிரக்கணக்கானவர்களை இரவு நேரங்களில் சிறைப்பிடித்த பொழுது அன்றைக்கு கலைஞர் முரசொலியில் எழுதினது தான், இரவு நேர கைதுகள் அவசர நிலை காலத்தின் அதனுடைய எதிர்வலியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். சர்வாதிகார ஆட்சியின் அளவுகோல்கள் இரவு நேர கைதுகள்னு அவர் எழுதியிருக்காரு முரசொலியில். லேட் நைட் அரெஸ்டெல்லாம் ஒர்க்கர்ஸை பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த நாள் இவங்க 4 பேருமே அங்கே போனாங்க. சண்முகம், அப்போ பாலகிருஷ்ணன் இருந்தார் நினைக்கிறேன், அவங்க, அப்புறம் திருமா, அப்புறம் சேர்ந்து நம்முடைய செல்ல பிறந்தகையெல்லாம் போனப்போ அந்த தொழிலாளர்கள் சொன்னது, இதை மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். இதெல்லாம் நம்ம நினைவில் வச்சு தான் பேசணும். அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, மின்வாரிய தொழிலாளர்கள் பிரச்சனை, அவர்களுடைய கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி கடந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபலீகரம் செய்கிறார்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் தவறானது. மாறாக அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான 75%க்கும் குறைவான அந்த வாக்கு வங்கி இந்த முறை திமுக இடதுசாரிகள் கூட்டணி அது தொடரும் என்று நான் நம்புகிறேன். அப்படியே 21 டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா அது மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்திற்குரிய பொருள் தான் நான் பார்க்குறேன். திரு இபிஎஸ் சொல்கிறார்ல, மக்களுக்காக போராடினாதான் மக்கள் செல்வாக்கு இருக்கும், மக்களுக்காக இடதுசாரிகள் போராட்டம் நடத்தலைன்னு சொல்கிறது கல யதார்த்தம்ன்றீங்க. அதாவது மொத்தமாக போராட்டம் நடத்தலைன்னு நம்ம அப்படி அவங்கள ஸ்வீப்பிங்காக சொல்லிட முடியாது. ஆனால் போராட வேண்டிய அளவுக்கு அவர்கள் போராடவில்லை. மாறாக இந்த அரசை காப்பாற்ற வேண்டிய தேவையே இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த அரசை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய அதிகப்படியான நடவடிக்கைகள், அதாவது மோர் லாயல் தேன் த குயின்வாங்க, அந்த மாதிரி இது ஒரு கூட்டணி அரசு கிடையாது, இது ஒரு தனியாக திமுகவோட அரசு. அப்போ நீங்கள் கலைஞர் பீரியட்லையோ, எம்ஜிஆர் பீரியட்லையோ, ஜெயலலிதா பீரியட்லையோ பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி, மற்ற நேரத்தில் கடுமையாக எதிர்த்து போராடுவாங்க. அந்த அணுகுமுறை இந்த 4.5 ஆண்டுகளில் இல்லை. அதாவது அக்யூட்டாக லேபர் இஷ்யூஸ் வரும்போது போய் களத்தில் நிற்கிறாங்க. அதை தாண்டி பல நேரங்களில் இவர்கள் ஒன்று மௌனம் காக்கிறார்கள், இல்லை திமுகவை ஆதரித்து இவங்க பேசுகிறாங்க. இந்த இடத்துல தான் கடந்த காலங்களுக்கும் இப்போக்குமான அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆகவே இது அவர்களுடைய எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இடதுசாரிகள் அதில் பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. மிக கடுமையான விமர்சனங்களை நம்முடைய சண்முகம் அவர்கள் முன்வைக்கிறார். 2 விஷயங்களை சொல்ல முடியும். நேற்றைக்கு கூட அவர் பேசும்பொழுது, மதுரையில் ஜல்லிக்கட்டு அங்கே 100 கோடி ரூபாய்க்கு மைதானம் யார் கேட்டால், அலங்காநல்லூரில் தான் அவங்க அந்த வழக்கமாக அந்த போட்டியை பங்கு பெறுபவர்கள் போகிறாங்க. நாங்கள் வாடிவாசலை விட்டுட்டு அங்கே வருவோன்னு கேட்கல. நீங்கள் உலகத்தரம் வாய்ந்த ஒரு 100 கோடி ரூபாயிலான அந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கான மைதானத்தை, வேர்ல்டு கிளாஸ் மைதானத்தை தொடங்குறீங்க. எதுக்கு 100 கோடி? அவர் பயன்படுத்தின வார்த்தை,
எதனை பீற்றிக் கொள்வதற்காக நீங்கள் இதை செய்தீர்கள், இதே வார்த்தையை சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இதில் 50 கோடி ரூபாவை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் ஒரு சர்க்கரை ஆலையை மீட்பதற்கு செலவு பண்ணியிருந்தால் பலருடைய வேலை வாய்ப்புகளை காப்பாற்றி இருக்கலாம். இது அப்படியே வந்து சண்முகம் அவர்கள் சொல்கிற வார்த்தை. இன்னொரு பாயிண்ட்டு, இந்த ஆணவ படுகொலைகளை பற்றி பேசும்பொழுது ஐ திங்க் விகடனுக்கு கொடுத்த ஆனந்த விகடன் கொடுத்த பேட்டியில், நாங்கள் களத்தில் இறங்கி போராடுறோம், எங்களுக்கென்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது, நாங்கள் களத்தில் இறங்கி ஒரு ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சாதிய வன்முறைக்கு எதிராக போராடும் பொழுது எங்களுக்கு எதிராக அந்த சாதியவாதிகளுக்கு ஆதரவாக வந்து நிற்பவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள்ன்றார். அப்போ அடிப்படையிலேயே வந்து இன்னைக்கு வந்து இவர்களுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவில் சிதைக்கக்கூடிய வேலையை வந்து இவர்களை செய்து கொள்கிறார்கள். விமர்சனத்தை வைக்கிறார்ல திரு பே. சண்முகம், அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிறார், வெளிப்படையாக வைக்கிறாரு. அப்புறம் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இல்லை, அரசுக்கு எதிராக களத்தில் நிக்கல இடதுசாரிகள்னு எப்படி? இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது வந்து முழுவதுமாக அவர்கள் களத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்றதான் நம்ம முதல்ல பதிவு பண்ண கருத்து. அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி நம்ம ஸ்வீப்பிங்காக சொல்லிட முடியாது. இப்போ சிக்கல் என்னென்னா கார்த்திகேயன், இடதுசாரிகளோட சிக்கல் என்னென்னா, டெல்லியில் மோடி கவர்மெண்ட் இருக்கும்பொழுது நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு கடந்த 12 ஆண்டுகளாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல், இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதன் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் பின்னுக்கு தள்ளி இடதுசாரிகளை வந்து அந்தந்த மாநிலங்களில் ஆன்டி பிஜேபி கோர் ஸ்டாண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட உறவு கொள்ள வைக்குது. மாநில கட்சிகளோட இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து காங்கிரஸோடைய சிபிஎம் சேருது. எந்த சிபிஎம் வந்து காங்கிரஸை வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்து 34 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இன்னைக்கு ஆட்சியை இழந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் அங்கே கஷ்டப்படுதோ, அங்கே அவங்க வந்து ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் அடுத்த மிகப்பெரிய கட்சி ஒரு தேர்தல் ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ள ஒரு கட்சி பிஜேபி. அங்கே அவங்க காங்கிரஸோட இருக்காங்க, எதிர்கட்சியாக கூட இப்போ அங்கே இல்லை, ஜீரோ. 34 வருஷம் ஆண்டவங்க இன்னைக்கு ஜீரோவில் நிற்கிறாங்க வர்ச்சுவலி. கேரளாவில் வந்து காங்கிரஸ் தான் அவங்களுக்கு பிரதான இது. இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில், தெலுங்கானாவில், கர்நாடகாலெல்லாம் வந்து காங்கிரஸோட நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதால மற்ற விஷயங்களை அது அவங்க கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க காம்ப்ரமைஸுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. இது வந்து ஒரு விதத்தில் catch-22 சிச்சுவேஷன் அவங்களுக்கு. இதன் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொற்ப வாக்கு வங்கியையும் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவங்களுக்கு வேற வழி இல்லை.